வணக்கம். இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்க சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க. வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். தேர்வில் இடம்பெறும் மிகவும் முக்கியமான வினாக்கள். தமிழர் வரலாற்று பெட்டகம் என்று போற்றப்படும் நூல் புறநானூறு. பொருட்களவை நூல் என்று அழைக்கப்படும் நூல் பரிபாடல். இயற்கை இன்பக்களம் என்று போற்றப்படும் நூல் கலித்தொகை. பத்துப்பாட்டில் சிறிய நூல் முல்லைப்பாட்டு. நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் முல்லைப்பாட்டு. காப்பிய பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. பட்டினப்பாளையின் வேறு பெயர் வஞ்சி நெடும்பாட்டு. வீடு பேற்றினை முதன்மை தரும் பத்துப்பாட்டு நூல் மதுரை காஞ்சி. காப்பிய பாட்டு என்று போற்றப்படும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. சிவனை காரி உண்டி கடவுள் என்று குறிப்பிடும் நூல் மலைப்படு கடாம். நீதி நூல்களில் பெரியது திருக்குறள். குட்டி திருக்குறள் என்று புகழப்படும் நூல் ஏலாதி. இயற்கை வாழ்வில்லும் எனப்படும் நூல் திருக்குறள். ஓரடியில் நீதியை உரைக்கும் நூல்கள் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன். வெற்றி வேட்கை முதுமொழி காஞ்சி. தமிழ் மொழியின் உபநிடதம் தாயுமானவர் பாடல்கள். குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறுவை பதிற்று பத்தந்தாதி. குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் இலக்கண விளக்கம். இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். இயற்கை இறையருள் என அழைக்கப்படும் பாடல்கள் தேவார பாடல்கள். அகலக்கவி என்று அழைக்கப்படும் நூல் குண்டலகேசி. குறிக்கோள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் மணிமேகலை. சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல் நேமிநாதம். அகவர் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் பெருங்கதை. சமுதாய பாட்டு என்று தமிழண்ணல் குறிப்பிடும் நூல் பெரும்பானாற்றுப்படை. இயற்கை அன்பு வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படும் நூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை. பொதுமை காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். பசிப்பினி மருத்துவ காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் மணிமேகலை. முக்தி நூல் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. இதிகாச நிகழ்வுகள் அதிகம் இடம்பெறும் நூல் கலித்தொகை. அன்பு நெறியே தமிழர் சமயம் என்று உரைக்கும் நூல் திருமுருகாற்றுப்படை. காந்திக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர் இரட்டைமலை சீனிவாசன். இயற்கை புலவன் என்று புகழப்படுபவர் கபிலர். தமிழை பக்தியின் மொழி என்று கூறியவர் தனிநாயகம் அடிகள். உரை வித்தகர் என்று அழைக்கப்படுபவர் பெரிய வாச்சான் பிள்ளை. உரை வழிகாட்டி என்று அழைக்கப்படுபவர் நக்கீரர். யாருடைய எழுத்து நடை எளிமையாக்கப்பட்ட பண்டிதர் நடை என்று வானமாமலை குறிப்பிடும் எழுத்து நடை திருவிக்கா எழுத்து நடை. களவழி 40 களவழி கவிதை என்று குறிப்பிடும் நூல் கலிங்கத்து பரணி. அந்தாதி புலவர் என்று அழைக்கப்படுபவர் ஒட்டக்கூத்தர். நூல் முழுவதும் பாடான் திணை பயின்று வரும் சங்க இலக்கியம் பதிற்று 10. மன்னர்களை புகழ்ந்து பாடுவது மெய்கீர்த்தி. பணம்பாரனார் தொல்காப்பியத்திற்கு இட்ட பெயர் விளக்கரு பணுவல். வசன நடையில் கை தேர்ந்த வல்லவர் ஆறுமுக நாவலர். உரைநடை இளவரசு என்று அழைக்கப்படுபவர் தாண்டவராய முதலியார். உரை தென்றல் என்று அழைக்கப்படுபவர் அடியார்க்கு நல்லார். உரை இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் பரிமேலழகர். அகவர் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் பெருங்கதை. எதிர்மறைகளாக நீதிகளை கூறும் நூல் உலக நீதி. ஓர் ஒழுங்கு முறையில் தொகுக்கப்பட்ட ஒரே நூல் அகநானூறு. வீடு பேற்றினை முதன்மை தரும் 10 பாட்டு நூல் மதுரை காஞ்சி. நன்றி.